உறவே அறிந்திடுதல் தெளிவுதர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி என்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 203வது நிகழ்வாக இந்த மாலையிலே நான் உங்களை சந்திக்கிறேன். இங்கே ஜூம் அரங்கிலே என்னோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், இதை யூடியூப் போன்ற இணைய தளங்களிலே பார்க்கின்ற நண்பர்களுக்கும், பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் முதலில் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாரதியை. அதுல நான் வழக்கம் சொல்வது போல, பாரதியை பார்க்கிறோம் என்பதை விட தொடர்ந்து பார்க்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் இந்த தொடர்ச்சி நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து அந்த காலத்துல ஒரு பேராசிரியர் அவர் சொல்லுவார், த ஹியூமன் மென்டாலிட்டி இஸ் ஃபார் அடிக்ஷன். மனசு எப்பவுமே உனக்கு போய் பதியும், அடிக்ஷன் அப்படியே போய் பதியும். அவர் கேட்பார், ஒய் டோன்ட் யூ கெட் அடிக்டட் டு குட் திங்ஸ் இன் லைஃப். எப்படி வந்து பழக்கங்கள் வந்து தீய பழக்கங்களுக்கு மனுஷன் அடிமையாறணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பழக்கங்களுக்கு மனிதன் அடிமையாகிறான் என்று வைத்துக் கொண்டால் அது ஏன் நல்ல பழக்கமா மாற்றிக் கொள்ளக்கூடாது? அதுதான் ரொம்ப கம்பராமாயணம். இப்ப ஏகேவி சார் கம்பராமாயணத்துக்கு நூற்றுக்கணக்கான நண்பர்கள் போய் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு பயன் தருகிறது. அது மாதிரி பயனுள்ள செய்கை பாரதியை பற்றி நாம் பேசுகிறோம். ஸோ அதற்கான மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த போன முறை நாம் பார்த்த ஒரு பாடல், தக 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 தகவென்றாடோமோ, சக்தி 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 என்று பாடோம். அருமையான பாடல் அது. அந்த பாடலை பற்றி இந்த பாடல் எப்படி இருக்கிறது என்று அந்த போக்க போன வாட்டி முடிச்சாச்சு அந்த பாட்டை. இப்போ சுந்தரராஜன் சார் கேட்டார், இந்த பாட்டு வந்து பாடக்கூடிய இனி வரக்கூடிய பாடல்லாம் நமக்கு வந்து நீண்ட பாரதியுடைய கவிதைகள் எல்லாம் பார்த்து முடித்து விட்டோம் ஓரளவு, இன்னும் இருக்கு. என்றாலும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடல் பாடி பிரபலமான பாடல்களை எல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆகவே அது இசைத்தட்டிலே இருந்தால் அந்த பாடலை ஒரு முறை நாம் கேட்க வேண்டும். அது நான் பேசுவதற்கு பிறகு, முதல்ல இல்ல, பேசிய பிறகு கேட்டால் அந்த பாடல் வரிகள் போகும்போது நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியும் போது மறுபடியும் ரொம்ப அருமையா இருக்கும். அது கேட்கும்போது இன்னொரு விளக்கம் புதிதாக கிடைக்கும் என்ற அந்த அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்ற காரணத்தால் அவர் கேட்டுக்கொண்டபடி நான் யூடியூப்ல வந்து தக 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 தகவென்றாடோமோ என்று அந்த பாடல் யூடியூப்ல இருக்கு. அது ஒரு 5 நிமிஷம். அதை நம்ம தயவு செய்து பாரதி புக் இருக்கிறவங்க அந்த புக்கை திறந்து தக தக தகவென்றாடோமோ அந்த அந்த பேஜை பிரிச்சு வச்சுங்க. அதுல ஒரு ஸ்டான்ஸா அவர் பாடல, மொத்தம் நான் இருக்கிற ஸ்டான்ஸ் எல்லாம் ஒண்ணு விட்டுட்டார். இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஸ்டான்ஸா பாடுறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி கேட்கலாம். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். அது என்ஜாயிங் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ப்ளீஸ். தகத் 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 தக தகவென்றாடோமோ, சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தகத் 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 தக தகவென்றாடோமோ, சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தக 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 தகவென்றாடோமோ, சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தக 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 தகவென்றாடோமோ, சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தக 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 தகவென்றாடோமோ, சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தக 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 தகவென்றாடோமோ, சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தக 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 தகவென்றாடோமோ.
தகத்தினிலே முள் நின்றாள். அவள் அம்மை அம்மை எம்மை நாடி போய் வென்றாள். தகத்தினிலே முள் நின்றாள். அவள் அம்மை அம்மை எம்மை நாடி போய் வென்றாள். தக நமக்கருள் புரிவாள் தாழோவே. சரணமென்று வாழ்ந்திடுவோம் நாம் ஒன்றே. தக நமக்கருள் புரிவாள் தாழொன்றே. சரணமென்று வாழ்ந்திடுவோம் நாம் என்றே. தகவென்றாடோம். சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தகவென்ற புக புக புகவின்பமடா போதெல்லாம் புரட்டினிலே தள்ளிடுவாய் சூதல்ல. புக புக புகவின்பமடா போதெல்லாம் புரட்டினிலே தள்ளிடுவாய் சூதல்ல. குகைக்குள் அங்கே இருக்குதடா தே போல. அது குழந்தையதன் தாய் அடிக்கு சேய் போல. குகைக்குள் அங்கே இருக்குதடா தீ போல. அது குழந்தையதன் தாய் அடிக்கு சேய் போல. தகவென்றாடோமோ. சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தகவென்றாடோமோ. மிக தகைப்படுக்களினிலே மெய் சோர குலவீரம் வந்து சோர்வை வென்று கை தேர. மிக தகைப்படுக்களினிலே மெய் சோர குலவீரம் வந்து சோர்வை வென்று கை தேர. ஜகத்தின் உள்ள மனிதரெல்லாம் நன்று நன்றென நாம் சதிருடனே தாளம் இசை இரண்டும் மூன்றென. ஜகத்தினுள்ள மனிதரெல்லாம் நன்று நன்றென நாம் சதிருடனே தாளம் இசை இரண்டும் மூன்றென. தகவென்றாடோமோ. சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தகவென்றாடோமோ. சக்தி சக்தி என்று பாடோமோ. தகவென்றாடோமோ. சிவசக்தி சக்தி சிவசக்தி. எப்படி இருந்து பார்த்து அடேங்கப்பா, அருமையான பாட்டு. அதாவது கலை என்பதனுடைய பீச்சு ஒவ்வொரு லெவல்ல இருக்கும். அந்த பரதநாட்டிய கலையில நான் நிறைய பார்த்திருக்கேன். அதுல வந்து பாரதியுடைய பாடல்களை எடுத்து பாடுவது என்பது பல பேர் செய்திருக்கிறார்கள். தனியா பாட்டு கிடைக்கிறத விட இந்த மாதிரி இருக்கும்போது அது அழகா இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த
தென்காசி அவர்கள் குறிப்பிட்டது போல அழகான ராகம். பிரம்ம ராகம் வந்து சூப்பர் ராகம் அது. அதுல ஒரு 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 தாபம், ஒரு ஏக்கம், இதெல்லாம் சேர்ந்த ஒரு அருமையான ஒரு மனதை உருக்கக்கூடிய ராகம். அந்த குழந்தை ரொம்ப அருமையா டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அனதர் டைமென்ஷன். இப்போ நம்ம வந்து ஒரு பாரதியை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏன் பார்க்கிறோம் என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஒரு ஜஸ்டிபிகேஷன். so many of us are spending so much of hours. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை படிக்கக்கூடியவர்கள் வந்து 3 விதமா இருக்கலாம் வாசகர்கள். ஒண்ணு, இதுல என்ன எழுதியிருக்கிறான் என்று படித்து போவார்கள். அது ஒரு வகை. கடந்து போவார்கள். 2வது வந்து, என்ன இவ்வளவுதானா என்று கடந்து போவார்கள். 3வது வகையான வாசகர்கள், இதுல இன்னும் என்ன இருக்கிறது என்று உள்ள போய் போய் பார்ப்பார்கள். அதுதான் முக்கியம். இந்த தட்டையா இருக்கிற அந்த பிளாட் அனுபவம் இல்லாமல், the cubic idea, going to all sides of the issue, அதை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு வந்து இலக்கியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைக்கிறது. இந்த அனுபவத்தை இவ எழுதிய கலைஞன் இதையெல்லாம் சிந்தித்திருக்கிறானா, எழுதிய படைப்பாளி இதையெல்லாம் சிந்தித்துதான் எழுதியிருக்கிறானா என்றால், நம்ம புரிந்துக்கிறோம் சான்று அதுதானே. நாம் அதை புரிந்து கொள்ளோம் என்பதுதான் அதனுடைய சான்று. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கேட்டேன் ஒரு இதுல, ஜெயகாந்தனுடைய நாவல்களை பற்றியும் அவருடைய படைப்பை பற்றியும் பல பேருக்குள்ள அபிப்பிராயம் அந்த காலத்துல என்ன அப்படின்னா, கிரேட் ரைட்டர் ஆல் தட். ஆனாலும் அவர் வந்து ஒரு சைட்ல பிரசாரம் மாதிரி எழுதினார், இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப பிளாட். அதுல உள்ள உள்ள பொதிந்திருக்கக்கூடிய மறைபொருளா எதுவுமே இல்லை. எவ்ரி திங் அவர் எல்லாத்தையும் கொண்டு மக்களுக்கு கொடுத்துட்டார். இவ்வளவுதான். எழுத்தாளர் படிக்கிறவன் சிந்திக்கிறதுக்கு இடம் இல்லை, எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாருன்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. இதை ஜெயமோகன் அவர்கள் மிக அருமையாக மறுத்தார்கள் ஒரு பேச்சுல. அப்ப அவர் வந்து ஜெயகாந்தனுடைய 2 நாவல்கள், ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம், அந்த அந்த நாவல் ஒண்ணு, அப்புறம் சில நேரங்களில் சில மனிதர்கள், அது மாதிரி அக்னி பிரவேசம் அண்ட் சுயதரிசனம், இது மாதிரி வந்து ஒரு 4 கதைகளை, 2 சிறுகதை 2 நாவல் வச்சுன்னு அதுல பொதுவா எல்லாரும் என்ன பார்த்தார்கள், இதுவரை பார்க்காத ஒரு பார்வை என்று ஒரு இதுல பேசியிருக்க பிரமாதமா இருந்து. அதை யாரும் பார்த்திருக்க மாட்டான் உள்ள நுழைஞ்சு. இதுக்கு சொல்றேன், இதை கையில எடுத்து பார்க்க பார்க்கத்தான் நமக்கு தெரியும். அது இங்க நமக்கு ஒரு வரப்பிரசாதமா இந்த மேடையில, இந்த நிகழ்ச்சியில நமக்கு அமைந்திருக்கிறது. அதுக்கு மறுபடியும் குவிகம் இரட்டையருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். வந்து கேட்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதுல இன்னொரு விஷயம், இந்த தகத்தகல பாக்குறதுக்கு அருமை நண்பர் தனபாலன் அவர்கள் எனக்கு ஒரு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள், வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தார்கள். அது மாதிரி வைத்தியநாதன் அவர்கள் எழுதுவார்கள், பல பேர், தியாகராஜன், நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பற்றி பாராட்டுவாகவும் சில கேள்வி கேட்டு எல்லாம் எழுதுவார்கள். அதுல ஒரு நுட்பமான கேள்வியை நம்ம நண்பர் துரை தனபாலன் அவர்கள் எழுப்பியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுதான் பார்க்கிறது, இதுதான் பார்வை. நான் சொன்னேனே, தாண்டி போவதற்கு முன்னால் இதுல என்ன மிச்சம் இருக்கிறதா, இந்த கரும்புல இன்னும் புழிய வேண்டிய என்ன சாறு கிடைக்கிறதா பார்க்கணும். அவர் என்ன எழுதினார் எனக்கு, சார் ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய இது. இந்த 2வது முதல் ஸ்டான்ஸா வரும்பொழுது, இன்சிடென்ட்லி இந்த டான்ஸ்ல வந்து கடைசி ஸ்டான்ஸா இல்ல, அந்த இந்திரனார் உலகினிலே அது இல்ல. பரவாயில்ல, அவன் என்ன நினைச்சிருக்காங்க, இந்த இசையோடு தாளம் சேர்ந்து வர இடத்தோட நிறுத்திட்டாங்க. டான்ஸா இருக்கிறதுனால இசையோடு தாளம் இருக்கிற அந்த ஸ்டான்ஸை நிறுத்திட்டாங்க. தனபாலன் சொன்னது என்னன்னா, அகத்தகத்தகத்தினிலே இதுல வந்து தக நமக்கு அருள் புரிவாள் என்று ஒரு இடம் இருக்குது. அதுக்கு நான் என்ன என்ன விளக்கம் சொன்னேன் என்றால், பாரதி வந்து தகவென ஆடோமோ சொன்ன அந்த வேகத்துல எழுதுறான். சக்தி விரைவாக வந்து நமக்கு அருள் புரிகிறாள் என்று அதை எடுத்துக்கொண்டு நான் பேசினேன். தனபாலன் அவர்கள் குரலிலே மூழ்கியவர்கள். அவர் சொன்னார் எனக்கு, சார் எழுதினார், நிற்க அதற்கு தக என்று வள்ளுவன் இருக்கிறானே, அதே போல தக என்றால் நமது தகுதிக்கு ஏற்ப அதுக்கு நிற்க, அதுக்கு தகுந்தவாறு நம்ம ஆக்கி கொண்டால் இறைவி வந்து அருள் புரிவாள் என்று சொல்லலாமே என்றார். நான் ரொம்ப மிக பாராட்டினேன் அதை. பாராட்டிட்டு இன்னொரு விஷயம் சொன்னேன், நான் ஏன் அதை சொன்னேன் என்று. தக்கார் தகவலர் என்று பாரதி இது வள்ளுவனுடைய அந்த தக என்பதற்குரிய தகுதியை பற்றி பல இடங்களில் பேசுகிறான். நான் அவருக்கு சொன்னேன், ரொம்ப அருமையா இருக்கு தனபாலன், ஆனா ஒரு சின்ன ஒரு என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நான் இதை நினைத்தேன், அதாவது இதை எப்படி இதை விளக்க வேண்டும் என்று பார்த்தபோது,
இப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தா இறைவி நமக்கு அருள் செய்கிறாள். தகுதியாக்கி கொண்டு வர பிறகு வரக்கூடிய she is not an employment, she is the mother. நமக்கு தகுதி இல்லை என்றாலும் தகுதியை கொடுத்து, தகுதி இல்லை என்றாலும் எடுத்து வாரி அணைப்பவர். முகஞ்சொலிக்காமல் அந்த குழந்தை எப்படி வாரி அணைக்கிறாளோ, அதுவும் தேவைப்படும் போது விரைந்து வந்து அணைக்கிறார்களோ, அதுதான் அழகு, அதுதான் கருத்தாக நம்ம கொள்ள வேண்டும் இல்லையா? ஓ, தக 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 நமக்கு அருள் புரிவாள் என்று சொன்னால் அந்த தகுதி நமக்கு இல்ல, அவளுக்கு இருக்கு. நமக்கு இல்ல, அவளுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தியாகராஜ சுவாமியோட ஒரு அருமையான பாடல் குலபிருதுலு என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல். இந்த குலபிருது பாட்டுல வந்து தியாகராஜ சுவாமிகள் என்ன சொல்றார்? ராமா, எனக்கு தகுதி இருக்கு என்று சொல்லி நான் உன்னை எனக்கு அருள் செய்ய கேட்கல. இது உன் குலத்துக்கு பெருமை, உனக்கு தான் பெருமை. யூ டிசர்வ். இல்லைன்னா உன்னதான் பேர் கெட்டு போகும். என்னை காப்பாற்றணும். குலபிருதுலு என்று சொல்ல உன்னுடைய குலத்துக்கு பெருமை, நீ எனக்கு வந்து அருள வேண்டும். எனக்கு தகுதி இருக்கு, நான் கேட்கல என்று பேசுவார். ஆகவே இது பல பக்தி இலக்கியங்களும் நம்ம பார்த்தது. ஆக அந்த மரபை பின்படுத்தி அதை தொடர்ந்து இந்த விளக்கத்தை நான் சொன்னேன். என்றாலும் ஒரு சொல்லுக்கான பொருளை எங்கெல்லாம் பொருத்தி பார்க்கலாம் என்று எண்ணி பார்க்கக்கூடிய தனபாலன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. நான் இதை இந்த மேடையில விளக்கி சொன்னதுக்கு காரணம், இது போன்ற அன்பர்கள் பாராட்டப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியணும், இது எங்களுடைய பர்சனலா நடந்த ஒரு கடித போக்குவரத்தாக இருந்தாலும் கூட இது இலக்கிய படைப்பு சம்பந்தமாக இருப்பதனாலே இது எண்ணி பார்க்க வேண்டும். அப்போ பாரதியை வந்து பார்க்கிறோம். பாரதி வந்து என்ன இதுல இருக்கு பாரதியில? எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எனக்கு முதல் முறையாக எனக்கு பாரதியை பற்றி ஒரு பெரிய ஒரு ஒளிவீச்சு எனக்கு எங்க கிடைச்ச? சாதாரணம். வந்தே மாதரம் என்போம், மாநிலத்தாயை வணங்குதும் என்போம், இந்த பாட்டு. அது பேசும்போது ஆஹ், பாரதி அன்பர் சுராஜ் அவர்கள் பேசுகிறார்கள் எங்க பாரதி கலைக்கழகத்துல. சாதாரண பாட்டா தோன்றுது எல்லாருக்கும். ஆனா இந்த வந்தே மாதரம் என்ற அந்த சொல் எங்கிருந்து வந்தது? இது எந்த சூழலிலே வந்தது? அதை ஏன் பாரதி கைப்பிடித்துக் கொண்டான் என்றான் சொல்லிவிட்டு கடைசியில அவர் சொன்னார், இது மக்களுக்கு போய் சேரணும்னு பாரதி என்ன பண்ணா, இது மாதிரி யாருமே எழுதியிருக்க மாட்டான். வந்தே மாதரம் என்போம், அதுக்கு அப்படியே அடுத்த லைன் டிரான்ஸ்லேஷன், மாநில தாயை வணங்குதல் என்போம். இது மாதிரி யாராவது எழுதியிருப்பாங்களா சொல்லுங்க? கேன் யூ ஷோ எனி அதர் போயம்? முதல் லைன், அதுக்கு அடுத்த லைன் அதனுடைய மொழிபெயர்ப்பு. ஏன் அப்படின்னா, இந்த வந்தே மாதரம் என்பது நமக்கு பரிச்சயம் இல்லாத மொழி. தமிழ் மட்டுமே அறிந்தவர்களுக்கு பரிச்சயம் இல்லாத அந்த மொழிக்கு என்ன பொருள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மாநில தாயை வணங்குவதும் என்போம், வந்தே மாதரம் என்போம். இப்போ பாரதிக்கு வந்து தன்னுடைய கவிதை போய் சேர வேண்டும் என்பது அல்ல பொருள். இந்த கவிதை மூலமாக இந்த நாட்டுக்கு ஒரு செம்மையான கருத்து போய் சேர வேண்டும் என்பதை எண்ணி பார்த்தார். அதல்லவோ பெரிய விஷயம். அப்போ தன்னுடைய சூழல் இந்த நாட்டுல யாரும் பார்க்காததை நான் பார்க்கிறேன். நாங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவோம்? நாங்க பீங் பாட்டனிஸ்ட் குரூப், நாங்க இந்த கொடைக்கானல், மலை, முசிறி எல்லாம் ஊர்ல நாட்டுல உள்ள மலையெல்லாம் ஏறி அங்க இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்போம். அப்ப எங்களுடைய பேராசிரியர் வருவார். எல்லா பேராசிரியரும் வரமாட்டாரு, சில பேர் தான் இருப்பாங்க. பிகாஸ் தே ஆர் வெரி குட் அண்ட் ஐடென்டிஃபைங் த பிளான்ட்ஸ். இப்போ எங்க கிட்ட கேட்பாங்க போகும்போது, அது என்ன பிளான்ட், இது என்ன பிளான்ட், ஐடென்டிஃபை. சிலதெல்லாம் புதுசா இருக்கும், நமக்கு தெரியாது. அவர் ஒரு முறை சுட்டி காட்டிய பிறகு பசங்கள்லாம் குதிப்பாங்க. சார் நீங்க சொன்ன அதே அந்த ஆர்கிட் அங்க இருக்கு சார், அங்க போனா தெரியுது சார் அப்படிமா. இதுல குறும்புக்கார பையன் ஒருத்தன் எங்களோட படிச்சான். அவன் என்ன பண்ணா, எல்லாம் கேட்டார், ஒரு பிளான்ட் என்னன்னு தெரியல. இவன் நேரம் போனா அது போய் பிச்சு போட்டான். ஏன்னா பின்னாடி வாதியார் வந்தா கேட்பாருன்னா அதை கிள்ளி போட்டுட்டான் வெளியில. இது மாதிரிலாம் நடக்கும். எல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறேன். அதாவது இந்த வழிகாட்டிகள், இந்த வழிகாட்டிகள் நாமே நமக்கு வழிகாட்டியாக மாறக்கூடிய ஒரு அனுபவம் தான் உண்மையான வாசிப்பு. தொடர்ந்து அதுல இருக்கணும். ஒரு சொல்லிலே ஆழ்ந்து நின்றால் அதன் பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ இந்த மூன்றாவது நிலையில இருக்கக்கூடியவர்கள் தான் ஜெயமோகன் சொன்னது போல எப்படி ஜெயகாந்தனை அனுபவித்தார்களோ, ஜெயகாந்தன் எதுலையுமே, அதாவது அந்த காலத்துல உள்ள விமர்சனம் செய்பவர்கள் வெவ்வேறு நிலையில விமர்சனம் செய்கிறார்கள். ஆனா பொதுவாக ஒரு அடிப்படை என்ன என்று சொன்னால், பூரா படிக்காம விமர்சனம் பண்ணாத அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. தேவன் ஒரு முறை எழுதினார், கிரேட் ஹியூமரிஸ்ட்.
அவர் எழுதினார், இந்த புத்தக விமர்சனம் கேட்டு எழுதியிருந்தார்கள், நான் விமர்சனம் எழுதி முடித்து விட்டேன், இனிமேல் தான் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுது. அது விளையாட்டுக்கு சொன்னேன். ஆகவே நம்ம வந்து பாரதியை படிக்கும்போது இதெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும். அதுபோல ஒருவனுடைய ஒரு டோட்டல் சமப், டோட்டல் மேன் ஆர் எ பர்சன் என்று சொன்னால் அது போத், நான் எங்களுடைய சப்ஜெக்ட்ல சொன்னா போத் ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் சொல்லுவோம். ஒருவனுடைய வெளிப்பாடு என்பது அவன் பிறந்த பின்னணியும் அவன் வாழுகின்ற சூழலையும் பொறுத்து இருக்கிறது. இது ஒரு படைப்பாளிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நீங்க பல நாவல்களை எல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டோம், குவியத்திலே செய்கிறார்கள். நம்ம நாளை படிச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு மல்லாரி ராகத்தை பத்தி, நாதஸ்வரம் பத்தி ஒருத்தர் எழுதியிருக்காரு. அது கேட்கலன்னா எப்படி எழுத முடியும்? அது மாதிரி நெசவு தொழிலாளியை பத்தி ஒருத்தர் எழுதியிருக்காரு. பாடிப்பட்டோம். அந்தந்த சூழலிலே வாழ்ந்தவர்கள் நிலக்கரி சுரங்கத்தை பத்தி எழுதியிருக்கிறார்கள். தான் வாழ்ந்த இருந்த சூழல். சிவசங்கரி அம்மா வந்து விழுப்புரத்துல இருக்கும்போது பக்கத்துல அவங்க வீட்டு பக்கத்துல பெரிய இந்த இந்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து காக்கா கழுகெல்லாம் சேர்ந்து கூத்தாடிட்டு இருக்கும், பருந்துகள்லாம். இந்த பறவைகளை பத்தி அவர் எழுதுகிறார்கள். ஆக சூழலை பொறுத்துதான் இருக்கிறது. அப்போ இந்த சூழலை சரியாக இனம் கண்டுகொண்டு நீங்கள் பார்க்காத ஒரு பார்வையை தன் கண்ணிலே ஏற்றிக்கொண்டு அந்த பார்வையை எழுத்தன் மூலமாக பதிய வைத்து அந்த பதிவு இந்த சந்ததிக்கு ஒரு மிகச்சிறந்த பார்வையை கொடுக்கக்கூடிய படைப்பாளி யார் இருக்கிறானோ அவன்தான் ஒரு பெரிய படைப்பாளி. அப்படிப்பட்ட கவிஞன் தான் பாரதி. அப்போ இந்த பாரதியை படிக்கும்போது நினைத்து பார்க்கிறேன், இந்த பாரதியை படிக்கும்போது இத்தனை விளக்கங்களை நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோமே, இந்த விளக்கமெல்லாம் பாரதியை புரிந்து கொள்வதற்கா என்று கேட்டால் ஆம். ஆனால் அது முதல் நிலை. பாரதியை பயின்று கொள்ள, பாரதியை அறிந்து கொள்ள. ஆனால் இந்த அணுகுமுறை உங்களுக்கு கை வந்து விட்டால் நீங்கள் கம்பனையும் அணுகலாம், வள்ளுவனையும் அணுகலாம், நேற்றைக்கு எழுதக்கூடிய கதைகளையும் இன்று வரக்கூடிய நாவல்களையும் நீங்கள் அணுகலாம். ஒரு முறை 2வது பிரதி 3வது பிரதி என்று சொல்வார்கள். கே ராமானுஜம் அவர்கள் மிகப்பெரிய பேராசிரியர் இருந்தவர்கள். சங்க இலக்கியங்கள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்து சென்றவர்கள். அந்த கே ராமானுஜம் அவர்கள் அவர் தான் முதல்ல டாக்கிங் அபவுட் டிஃபரெண்ட் பிரதிகள், டிஃபரெண்ட் காப்பீஸ் ஆஃப் அ சேம் மெட்டீரியல். இப்போ வந்து ராமாயணம்னு சொன்னா அந்த ராமாயணத்தை வந்து பல முறை படிக்கும். ஒவ்வொரு முறை நீங்கள் படிக்கும் போதும் அதையே நீங்கள் படிப்பதில்லை என்று அவருடைய வாதம் வைப்பார். நீங்கள் பாரதிய இந்த தகத்தக நாங்க படிச்சிருக்கோம், இன்றைக்கு கேட்கும் போது அந்த தகத்தக வேற மாதிரி காதல ஒலிக்கும். 3ஆம் முறை 4ஆம் முறை வரும்பொழுது அந்த பழக்கத்தின் காரணமாக அதை தாண்டி ஏதோ ஒன்று உள்ளே வருகிறதே, அதுதான் அந்த மீண்டும் மீண்டும் படிக்கக்கூடிய செய்தி. அதை இந்த பாரதி வகுப்புகள், இந்த பாரதி டாக்ஸ், நம்ம சொற்பொழிவு எல்லாரும் கொடுக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணமா தான் நான் வந்து தனபாலன் அவர்களை சொன்னேன். அவர் சொன்னார், பாவேஸ்வர் சொன்னார், கரெக்டா இருக்கு, நம்ம நல்லா ரசித்தோம் என்பது இல்லாமல் அதன் பிறகு அதில் ஊன்றி போய் அதுபோல உமா பாரதி அவர்கள் ஒரு குறிப்பை சொன்னார்கள். இப்படி அவருடைய பார்வை ரொம்ப அழகு. இது மாதிரி பல பேர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். சரி, இப்போ வந்து நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான பாட்டு, பாரதியுடைய பாட்டு. சகோதரி வாசுகி கண்ணப்பன் போன்றவர்கள் எல்லாம் அந்த மேடைகளை பாடக்கூடிய பாட்டு. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணி பூன், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் அவள் பார்வைக்கு நேர்க்கும் தீ. பாட்டு பாருங்க. வஞ்சனை இன்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தர் எல்லாம் பஞ்சமென்றே உரைப்பீர் அவள் பேர். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த பாட்டுல வந்து பாரதி சக்தியை பாடுற இடங்கள்லாம் ஒரே இடம், ஒரு சக்தின்னு விட மாட்டான். சக்தி சக்தின்னு ஃபில் இட் வித் எனர்ஜி. இந்த பாட்டுக்கு வந்து மகாசக்தி பஞ்சகம், மகாசக்தி பெருமை, சக்தி ஓம், இது சக்தி கூத்து, இதெல்லாம் எழுதினவன். இந்த பாட்டுடைய தலைப்பு வந்து ஓம் சக்தி. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிள்ளையார் ஸ்ரீ போடுற மாதிரி பாரதி என்ன செய்வான், தன்னுடைய அத்தனை எழுத்துக்களிலும் மேலே ஓம் சக்தி என்று எழுதி அதை எழுதுவான். அதான் அவனுடைய முக்கியமான. இப்போ இந்த பாட்டு கேட்டிருக்கோம். இதை நான் விளக்கிய பிறகு இன்றைக்கு நேரம் இருந்தால் அவருக்கு அதை ரீச் பண்ண முடியும்னா பண்ணலாம். இல்லைன்னா அடுத்த வாட்டியாவது MS சுப்பலட்சுமி அவர்கள் நெஞ்சுக்கு நீதியும் பாடி இருக்கிறார்கள், யூடியூப்ல இருக்கு. அதை நம்ம கேட்கணும். இதை நான் பாடி இதை விளக்கிய பிறகு அதை கேட்டு பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பாடல்களாக இனி நாம் எடுத்துக்கொண்டு செல்வோம். பெரிய பாடல்கள் இருக்கிறது, இன்னும் பார்க்காத சில பெரிய பாடல்கள், பாரதியினுடைய பாடல்கள் இருக்கின்றன. எனக்கு என்ன, எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் ஒரு முறையாவது நாங்கள் வானவில்ல
எங்கள் அமைப்பில முற்றோதல் என்று வைத்துக் கொள்வோம். எப்படி வந்து சைவ பெரியார்கள் எல்லாம் முற்றோதல் செய்வார்கள். திருவாசக முற்றோதல் எல்லாம் உண்டு. அதாவது முழுசும் படிக்கிறது, ஒரு வாட்டி எல்லாத்தையும் படிக்கிறது. அதுபோல பாரதியில வந்து நாங்க வந்து ஒரு ஆண்டு வந்து விநாயகர் நான்மணி மாலை, ஒரு முறை குயில் பாட்டு, அப்புறம் ஒரு முறை பாஞ்சாலி சபதம், இப்படி நாங்க வந்து முற்றோதல் செய்திருக்கிறோம் அந்த விழால. அதுபோல பாரதிக்கு வந்து முற்றோதல் என்பது அவனுடைய எல்லா பாடல்களையும் படிக்கணும். சில பாடல்களை எளிதாக புரிந்து கொள்ளலாம், சிலவற்றிலே கடினம் இருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரையில் எதெல்லாம் எளிது என்று நினைக்கிறோமோ அதுதான் கடினமா இருக்கிறது. நாம் அப்படி தாண்டி போவதில் நின்று பார்த்தால் 1000 விஷயங்கள் தென்படுகின்றன. காலுக்கடியிலே திரும்பி பார்த்தால் 1000 உயிர்கள். அதுல ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு மூக்குத்தி மாதிரி ஒரு நெருஞ்சி பூ கண்ணுல படுறது. இத்தனை நேரம் படலையே. நெருஞ்சினா முள்ளு என்று தெரிந்த நம் மக்கள் நெருஞ்சி செடியிலே அழகான மஞ்சள் வண்ணத்திலே ஒரு மூக்குத்தி போல ஒரு பூ இருக்கிறது என்று எத்தனை பேர் பார்க்கிறார்கள்? யாராவது ஒரு அழகான பறவை அமர்ந்து கொண்டு அது மூச்சிறைக்க அமர்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்திருக்கிறீர்களா? ஹம்மிங் பேர்ட் கிடுக்கிட்டு ஆடின ரெக்கை ஆட்டின்னு அப்படியே நிற்கும். இட் வில் ஸ்டாண்ட். இந்த பறவை இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பருந்து போன்ற பறவைகள், ராஜ பறவைகள் அசைவே இல்லாமல், இறக்கைகள் அசைப்பதற்கு என்று இருக்கிறதே என்று கூட தெரியாமல், ஒரு இறகு கூட அசையாமல் அப்படியே மேல வைத்துக் கொண்டு அப்படியே அந்த அந்த வானத்தையே தனது சொந்தமாக கருதி அதில் மிதந்து கொண்டு செல்கிறது பார்த்திருக்கிறீர்களா? ஆகவே இது போன்ற அழகுகள் இயற்கையில எப்படி நிறைந்து கிடக்கிறதோ அதை போல எழுத்துக்களிலே நிறைந்து கிடக்கிறது. ஒவ்வொரு எழுத்திலும் நிறைந்து கிடக்கு. அது வந்து பாரதி மட்டும் நான் சொல்லல, எல்லாருடைய எழுத்துக்களிலும் கிடைக்கிறது. ஆனால் சமுதாயத்துக்கு பயனுள்ள எழுத்துக்களாக அமைந்திருக்கிறதே பாரதி செய்திருக்கிறார். ஆனால் நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண் என்ற இந்த பாடலை இன்று எடுத்துக்கொள்கிறோம். இந்த பாடலுக்கு தலைப்பு வந்து ஓம் சக்தி என்று பாரதி வைத்திருக்கிறார் சொன்ன பாடல் பார்க்கலாம். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களா இவள் பார்வைக்கு நேர் பெரும் தீ வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தர் எல்லாம் பஞ்சமென்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அப்படியே மேல போலாம், ஒரு வாட்டி படிச்சுள்ளாங்க. லைக் இட். நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்கிழைப்பாள் அல்லது நீங்கும் என்றே உலகேழும் அறைந்திடுவாய் முரசே சொல்லத் தகுந்த பொருளொன்று காண் இங்கு சொல்லும் அவர் தமையே அல்லல் கெடுத்து அமரருக்கிணையாக்கிடும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அடுத்தது, நம்புவதே வழி என்ற மறைதன்னை நாம் இன்று நம்பிவிட்டோம் கும்பிட்ட நேரமும் சக்தி என்றாலுனை கும்பிடுவேன் மனமே அம்புக்கும் தீக்கும் இடத்துக்கும் நோவுக்கும் அச்சம் இல்லாதபடி கும்பர்க்கும் இங்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பொன்னை பொழிந்திடு மின்னை வளர்த்திடு. கொஞ்சம் மேல ஸ்லைட்ல இங்கேருந்து தெரியல சரியா. ஆம், பொன்னை பொழிந்திடு மின்னை வளர்த்திடு போற்றி உனக்கிசைத்தோம் அன்னை பராசக்தி என்றுரைத்தோம் தலை அத்தனையும் களைந்தோம் சொன்னபடிக்கு நடந்திடுவாய் மனமே தொழில் வேறில்லை காண் இன்னும் அதே உரைப்போம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கடைசி ஸ்டான்ஸா இந்த மேல போகும், அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்டான்ஸா. இதுல ஒரு ஒரு சிறப்பு இருக்கிறது, நான் கடைசியில தான் சொல்லுவேன். வெள்ளை மலர் மிசை வேதக்கரு பொருளாக விளங்கிடுவாய் வெள்ளு கலை தமிழ் வாணி நினக்கு ஒரு விண்ணப்பம் செய்திடுவேன் எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதெந்த நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் 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 என்று முடிக்கிறார். இப்ப நம்ம வில் கெட் பேக் டு அவர் கேலரி. இந்த பாட்டை படிச்ச போது உன்னிப்பா படிச்சா ஒண்ணு தெரியும், வேற எது உள்ள மீனிங்கே போக வேண்டாம். ஓம் சக்தி என்று ஆரம்பித்த பாரதி கடைசி ஸ்டான்ஸால சக்திவேல் சக்திவேல் என்று முடிக்கிறான். சக்தியிலே ஆரம்பித்த பாரதி கடைசி ஸ்டான்ஸால வந்து வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய் எள்ளு கலை தமிழ் வாணி நினக்கு ஒரு விண்ணப்பம் செய்திடுவேன் எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதெந்தன் நாவினிலே வெள்ளமெறப் பொழிவாய் சக்திவேல் 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 என்று முடிக்கிறானே, என்ன காரணம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இது வந்து எப்படி வந்து ஒரு
மர்ம கதையில வந்து எப்படி இருக்கோ அது மாதிரி இதை நான் இப்ப விளக்க போறது இல்லை, கடைசியில் தான் சொல்லுவேன். இப்ப முதல்ல பாட்டினுடைய ஆரம்பத்தை பார்க்கலாம். இன்னும் குரல் உயர்த்தி பாடுறதுக்கு இன்னைக்கு வந்து வசதி இல்லை. அதாவது ஒரு பேச்சுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்க, எனக்கு குரல் சரியா இருக்கணும். ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம். அதை தான் நான் வேண்டிக் கொள்கிறேன். அதனால வந்து முதல்ல எடுத்த உடனே நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் இங்க இருக்கலாம். முதல்ல நெஞ்சுக்கு நீதி. அது என்ன சார் நெஞ்சுக்கு நீதி? அன்பார்ச்சுனேட்லி பாரதியுடைய சொற்கள் எல்லாம் பொது உடைமையான பிறகு இந்த சொற்கள் எல்லாம் பல பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்ம பார்க்கிற பொருள் என்னங்கிறது பார்க்கணும். நெஞ்சுக்கு நீதி. நீதி என்பது எப்படி? வள்ளுவன் என்ன சொல்கிறான்? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவார் கோடாமை சான்றோர் கொடி. அது நீதி என்பது அறிவு சம்பந்தம் இல்லையா? இல்லையா? அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவு அற்றம் காக்கும் கருவி. இப்படி தொடர்ந்து அறிவை பற்றி பேசக்கூடிய வள்ளுவன் அறிவினால் தான் இங்கே அந்த நீதி செழிக்கிறது என்பதை பற்றி பல இடங்களிலே சொல்லுகிறான். அப்படி இருக்கும்போது பாரதி நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண், அதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு உள்ள போலாம். இது யாருக்குன்னா சக்தியுடைய அலங்காரத்தை பேசுகிறான். சக்தியுடைய அணிகலங்களை பேசுகிறான். ஒரு கையிலே தாமரை பூ, இன்னொரு கையில வந்து கரும்பு வில் என்றெல்லாம் நாம வந்து இறைவியை பற்றி பேசக்கூடிய போல அவன் என்ன செய்கிறான்? சக்திக்கு என்ன தெரியுமா? அவளுடைய நெஞ்சுக்கு எது தெரியுமா அணிகலன்? நீதி. அவளுடைய தோளுக்கு அணிகலன் எது தெரியுமா? வாழ். அது சுடர்மணி பூண் என்றும் சுடர்ந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண், அது நிறைவாக இருக்கிறது. ஐயோ ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுத்தாச்சே, இன்னொருத்தருக்கு கொடுத்தாச்சே, இவளுக்கு வரம் கொடுத்தாச்சு. இந்த 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 இது இந்த ராசி பலன் மாறும்போது வந்து யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வரம் கொடுத்துட்டு மற்றபடி கொடுக்காதுல இல்ல. நிறைந்த அருமையான வார்த்தை. இப்ப மறுபடியும் இந்த எதுக்கலாம் நெஞ்சுக்கு நீதி. என்ன பொருள் நெஞ்சுக்கு நீதி என்று? அறிவினால் நான் இதை கூட சொல்றேன். ஐ வில் டெல் யூ ஒன்ஸ் அகைன் இன் ஸ்மால் இன்சிடென்ட். சுவாமி விவேகானந்தரை ஒருவர் கேட்டார், சுவாமிஜி, இஃப் there is a conflict between head and the heart, which will you follow? உங்களுடைய மூளைக்கும் இதயத்துக்கும் ஒரு பிரச்சனை என்று இடர்பாடு வந்து சேர்ந்தால் நீங்கள் எதை பின்பற்றுவீர்கள்? சுவாமிஜி immediately said, he said, I will only follow the heart. Why Swamiji? He said, the conflict is because of the head, not because of the heart. என்று சொன்னார்கள். சுவாமி ரங்கநாதஜி ரொம்ப அருமையா சொல்லுவார். மடத்துல ஒரு பேச்சிலே குறிப்பிட்டார், நம்ம மனசிலே ஆழ பதிந்திருக்கிறது. அதுபோல நீதி என்பது அறிவு சார்ந்ததல்ல. நீதி என்பது இந்த இந்த பிரெயின் ஒர்க் என்று சொல்கிறாளே மூளை சார்ந்ததல்ல, அது இதயம் சார்ந்தது. இதுக்கு ஏதாவது இருக்கிறதா குரல் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்த குரல். சொல்லுவார் பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் இதை விளக்குவார்கள். ஒரு நீதிபதி இருக்கிறார். அந்த நீதிபதி நீதியரசராக அந்த அந்த கோர்ட்ல அந்த நீதிமன்றத்திலே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு 2 கேஸ் வருது. அதுல வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேஸ். போய் ஒரு தவறு செய்யற, இந்த தவறுக்கு வந்து 6 மாதத்திலிருந்து 2 வருடங்கள் வரை தண்டனை கொடுக்கலாம். 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வர தண்டனை. எதுக்கு ஒருத்தன் வரான், உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறான், 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன், எவ்வளவு மேக்ஸிமம் கொடுத்துரு. அடுத்து ஒருத்தன் வரான், பார்த்தா அவருடைய மாப்பிள்ள, அப்படி சொந்த மாப்பிள்ள வந்து நிக்கிறான். நீதிமான் தான். He has got a latitude. He has got a particular space. 6 மாதத்திலிருந்து 2 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். தண்டனை கொடுக்காத இல்ல, தண்டனை கொடுக்குறேங்கிற அவ்வளவு நீதிமான். ஆனாலும் தன்னுடைய சொந்தக்காரன்னா அவர் வந்து இந்த ஸ்பெக்ட்ரத்துல இந்த கோடியில நிப்பாரா அந்த கோடியில நிப்பாரா என்று கேட்டார். அந்த கதையை சொன்னார், விளக்குறார். ஒரு நீதிபதி இருந்தார் என்று அந்த விளக்குறார். அது என்ன குரலுக்கு சொன்னார் என்றா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெரும். இப்போ எடை போடுவது எது என்று சொன்னால் மனசு இல்லையா? எத்தனையோ பேர் சொன்னா, மனுநீதி சோழன் எத்தனையோ பேர் சொன்னா, கூட மந்திரிகள் எல்லாம் சொன்னார்கள், ஐயா
இது ராஜகுமாரர்களும் ராஜாவும் போக வேண்டிய பாதை. அங்கதான் உங்களுடைய மகன் தேரை ஓட்டி கொண்டு சென்றான். அவன் பொது இடத்திலே ஓட்டவில்லை. மாடு தெரியாமல் நுழைந்து விட்டது. அந்த கன்று, இளங்கன்று தெரியாமல் நுழைந்து விட்டது. தெரியாமல் இந்த பிழை நேர்ந்து விட்டது என்று சொன்னார்கள். இதற்கான பரிகாரம் வேண்டும் என்றால் ஒரு தங்கத்திலே ஒரு மாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் மனுநீதி சோழன் என்ன சொன்னா தெரியுமா? உங்களுக்கு கதை தெரியும். அற்புதமா இருக்கும். அது பெரிய புராணத்துல சேக்கிழார் ஏன் அதை எழுதுறாருங்கிறது யாரு கேட்டா, அதை பத்தி ஆசான்யா அவர்கள் விளக்குவார்கள். பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் பெரிய புராணம் என்ற ஒரு அற்புதமான சைவ திருநூலிலே சேக்கிழார் பெருமான் முதல்ல மனுநீதி பற்றிய மனுநீதி சோழனை பற்றி ஏன் எழுதுறார் என்பதை பற்றி அவர்கள் 100 பக்கத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அது தெரிந்தால்தான் உள்ள போய் நாம நாயன்மார்களை பற்றிய விவரங்களை எல்லாம் நம்ம சரியா புரிந்து கொள்வோம் என்று அவர் விளக்குவார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த மன்னன் சொல்கிறான், அதல்ல நீதி. நீதி என்பது அந்த வாயில்லா ஜீவனாகிய அந்த தாய் பசு இருக்கிறதே, அது எப்படி மனதிலே மருகி உருகி அந்த இழப்பை நினைத்து வருந்துகிறதோ, அந்த வருத்தத்தை நான் அடைய வேண்டும், அதுதான் சரியான நீதி என்று தன்னுடைய மகனை தேர்காலிலே ஓட்டி கொல்ல துணிகிறானே, அதல்லவோ இலக்கியம், அதல்லவோ இந்த நாட்டுக்கு சரியான பாதையை காட்டுகிறது, அதல்லவோ நீதி. அப்போ நீதி என்பது நெஞ்சுக்கு நீதி, அங்க நின்று பார்க்க வேண்டும். இது போல பல கதைகளையும் உதாரணங்களையும் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நின்று பார்க்கும் போதுதான் இலக்கியம் வெளிச்சம் பெறுகிறது. 150 ஆண்டுகளுக்கு மேலே முன்னாலே எழுதிவிட்டு சென்ற அந்த மாபெரும் கவியினுடைய எழுத்துக்கள் ஒளிபெற வேண்டும் என்று சொன்னால் அதிலே நீங்கள் நின்று பார்க்க வேண்டும். த்ரோ யுவர் டார்ச் அண்ட் see. எப்படி ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி போய் உள்ளுக்குள்ள போய் தேடுறானோ அது போல தேடணும். ஆகவே எந்த நூலாக இருந்தாலும் சரி, நான் இது பாரதினை மட்டும் சொல்லல, நெஞ்சுக்கு நீதியும் என்பதற்கு இத்தனை பொருள் இருக்கிறது. நீதி என்பது நெஞ்சை பொறுத்து இருக்கிறது, அறிவை பொறுத்து இல்லை என்பதை எப்படி சுட்டி காட்டுகிறான் என்றால், தெய்வம் அப்படி இருக்கிறது. தெய்வம் நாம் படைத்தது, தெய்வம் நமக்காக உருவான தெய்வம். அதான் சொன்னா, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல, யார் படைச்சாலும் அதை பத்தி இல்லை. பட் கடவுள் நமக்கு தேவை. கடவுள் என்ற அந்த கான்செப்ட் இருக்கிறது, த பெஸ்ட் தட் இஸ் பாசிபிள், அதைத்தான் நாம் கடவுள் எண்ணத்திலே கடவுளுடைய பண்பாக வைத்திருக்கிறோம். தெய்வ பண்பு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இப்போ தெய்வத்தினுடைய குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன? தி பெஸ்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங். அதுல முதல்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி நெஞ்சுக்கு நீதி. ஏன் முதல்ல சொல்கிறான் பாரதி என்றால், ஒரு தெய்வத்தை போறோம், தெய்வத்தை பார்க்க போகிறோம், நம்ம யாருக்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணுவோம் சொல்லுங்க? ரெண்டு பக்கம் பார்த்து பாரபட்சம் இல்லாமல் யார் ஒருவன் பேசுகிறானோ அவங்க தானே போய் நிற்பான். அது மாதிரி இறைவன் தெய்வத்திடம் சென்றால் தெய்வத்தினுடைய முதல் குவாலிட்டி என்ன? பாரபட்சம் பார்க்காமல், இன்னார் இவர் என்று பார்க்காமல், ஏழை பணக்காரன் வர்க்க விரோதங்கள் ஜாதி மதங்கள் அது எதையுமே பார்க்காமல். அதனால்தான் வள்ளுவன் என்ன செய்தான்? 2வது அதிகாரத்திலே கண்ணால் காணக்கூடிய இந்த கடவுளாக விளங்கக்கூடிய இந்த மழையை சொல்கிறான். அந்த மழை தானே 2வது. அப்போ இந்த மழையை கண்ணால் காண, மழைக்கு என்ன பெருமை? யார் என்ன பார்க்காது, பாட்டுக்கு வரும் பொழியும். அதே போல சக்தி என்ற தெய்வம் இருக்கிறதே, அந்த தெய்வம் பாரபட்சமற்றது. அவளுடைய சன்னிதானத்திலே எல்லாரும் சமம். அதுதான் அவளுக்கு அணிகலமாக இருக்கிறது. எது அணிகலன்? நல்லவற்றை அணிய வேண்டும், அதுதான். அதுக்கும் குரல் இருக்கிறது, எல்லாத்துக்கும் குரல் இருக்கு. குரல்ல சொன்னாது ஒண்ணும் கிடையாது. எதை சான்றோர்கள் எதை சான்றோர்க்கு அணி என்றான், சான்றோர்க்கு அணிகலன் அது. ஏன்னு சொன்னா அதுக்குள்ள அதுல கூட ஒரு அருமையான விஷயம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவார் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று ஏன் எழுதினார்? நாங்க அந்த வகுப்புல நாம் கேட்டோம் எங்க ஆசிரியர்கிட்ட. சார் அந்த இந்த பர்டிகுலர் பண்பு இருக்கிறதே, அந்த பண்பு உடலோடு தான் இணைந்து இருக்கணும், அது சான்றோர்க்கு உயிர் என்றல்லவோ எழுதியிருக்கணும், ஏன் அணின்னு எழுதுறான்? யோசிச்சு பாருங்க. I'll give you a few seconds. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த குவாலிட்டி சான்றோர்க்கு உயிராக இருக்க வேண்டுமே, அதை அணிகலன். அப்ப அணினா நம்ம காதுல தோடு கழுத்துல மாலை கைட்டு இல்லாம ஏன் வைத்தான் என்று கேட்டால் அதுக்கு பேராசிரியர் விளக்கம் அருமையாக கொடுத்தார். அவர் சொன்னார், ஜஸ்டிஸ் should be done, but it should be seen to be done.
அப்ப வந்து இவன் நேர்மையாக இருக்கிறான் என்பது செய்தால் போராது, அது பிறருக்கும் தெரிய வேண்டும். அப்பதான் நம்பி உங்ககிட்ட வருவான். எனவேதான் இந்த நேரிய அந்த பண்பு என்று இருக்கிறதே, அதை அணியாக பெரியோர்கள் போட்டுக் கொண்டார்கள். தன்னுடைய அணிகலமாக, so that others can see that. இவன் உள்ள புகுந்து பார்க்க முடியாது. இப்ப வெளியில இருக்கிறது அந்த சம்பிரதாயங்கள் இதுதான் நியாயம். எல்லாருக்கும் தர்மதேவனுடைய கண்ணை கட்டி வச்சிருக்கானே, அது ஏன் கட்டினா என்று சொன்னால், இன்னார் இவர் என்று பார்க்க மாட்டோம் என்பதற்காகத்தானே. எனவே அப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் போனவன் நெஞ்சுக்கு நீதியும் என்று அந்த முதல் முதல் இதுல வார்த்தையில் என்ன சொல்கிறான்? இந்த நெஞ்சுக்கு நீதி என்பதை இந்த சக்தியிடம் வா. என்னுடைய பராசக்தி எப்படிப்பட்டவள் தெரியுமா? அவள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பாள். யாருக்காகவும் வேறுபாடு அல்லது மாறுபாடு கண்டு அரைகுறையாக கொடுக்க மாட்டாள், நிறைவாக கொடுப்பாள். அடுத்து தோளுக்கு வாழும். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. ஒண்ணு, சக்தி என்பவள் பாரதி சாக்தன். நிச்சயமா அது சந்தேகமே கிடையாது. அது ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து அவர் எப்படி சாக்த வழிபாட்டிலே பாரதி ஈடுபட்டிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆகவே பாரதியுடைய அணுகுமுறையிலே பெண்கள் சக்தி பெற்றவர்கள், பெண்கள் ஆண்களுக்கு நிகரான வீரம் பெற்றவர்கள். அதனால்தான் சிவாஜியை பற்றி எழுதும்போது துர்க்கையை எப்படி வணங்கினான் என்றுதான் சிவாஜியை பற்றி பாரதி எழுதுகிறார். ஆகவே அவருடைய அடுத்தது என்னன்னா நீதி. நீதி நிலைநாட்டுகிறார். ஒருவன் நீதியை நிலைநாட்டக்கூடியவன் பாரபட்சமட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்படி ஒருவன் பாரபட்சமட்டு இருந்தால், எந்த விதமான போக்கும் இல்லாமல் இருந்தால், அதுல எல்லாரும் பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்களா? அதற்கு எதிர்ப்பு வரலாம். அப்படி எதிர்ப்பு வரும்பொழுது அவன் வல்லவனாகவும் இருக்க வேண்டும். இப்ப நெஞ்சுக்கு நீதி இருக்கக்கூடிய சக்தி, அதை எதிர்த்து யாராவது கேட்டால், அந்த அதற்கு புறம்பான நீதிக்கு புறம்பாக செய்தால் அதை எதிர்க்கக்கூடிய வலு அவளுக்கு இருக்கிறது. அவள் தோளுக்கு வாழ் இல்லையா? அதுதான் வந்து நம்ம நாட்டுல அந்த சக்தி உருவத்துல கீழே மகிஷாசுரனை கடப்பா, கீழே தாண்டி அது மேல நிற்பா சக்தி. ஏன் இதெல்லாம் நம்ம நாட்டு உருவத்திலே, கடவுள் உருவத்தில் இருக்கிறது? கடவுளுடைய கைகளில் ஏன் படைக்கலம் இருக்கிறது என்று சொன்னால், இது வந்து நல்லதை சொல்றது மட்டும் இல்ல, நாட்டுல நல்லது கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். எங்க போனாலும் தீமைகள் எளிதாக பரவிவிடும். நல்லவற்றை கொண்டு வருவதற்கு நாம் ரொம்ப முயற்சி செய்ய வேண்டும். இதையெல்லாம் அடங்கிய இந்த எண்ணங்களை எல்லாம் நம் மனத்திலே பதிய வைக்கக்கூடிய முதல்ல 2 சொற்றொடர், நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூன். இதுதான் வந்து சக்தியுடைய அணிகலன்பா. இதுதான் சக்திக்கு அடையாளம் என்று சொல்கிறான் முதல்ல. அதன் பிறகு என்ன சொல்கிறான்? ஒரு உதாரணம் கொடுக்கிறான். இது மாதிரி எழுதுவது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். இந்த சென்ஸ் பொய்டிக்கா எழுதுது. வஞ்சுக்கு நேர் பல துன்பங்களா அவள் இவள் பார்வைக்கு நேர் பெரும் தீ என்று எழுதுகிறான். இதுல என்ன சொல்கிறான்? பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களால் என்று சொன்னால் என்ன பொருள்? அதற்கு நேர் இது என்று சொன்னால் உவமை, அதற்கு நிகர் என்று பொருள். துன்பங்கள் எல்லாம் பஞ்சு, இவள் பார்வையோ பெருந்தீ. அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? புரிஞ்சுக்கிறோம், நம்ம எல்லா துன்பங்களையும் இவள் அழிப்பாள் என்று பொருள். பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர், பார்வைக்கு மறுபடியும் நேர் என்றால் நிகர். இவள் பார்வை பெருந்தீ, சாதாரண தீ கூட இல்ல, பெரும் தீ, எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய அந்த தீ இருக்கிறதே, அந்த பார்வைக்கு நேர் பெரும் தீ என்கிறார். அதே போல பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் என்று சொல்றான். அதுல இன்னொரு பொருள் என்னன்னா, இந்த எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பத்தை ஒரு ஒரு மிகப்பெரிய தடையாக இல்லாமல் தன்னை அழித்து விடுவாள் என்பதுதான் அதுக்கு பொருள். அப்போ இந்த நமக்கு இருக்கிற துன்பங்கள் எல்லாம் பஞ்சுக்கு நிகர் என்றால், இதை தாண்டி நமக்கு தெரியாம எத்தனையோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த எதிர் சக்திகள், அவை எல்லாவற்றையும் அவள் எளிமையாக அழித்து விடுவாள் என்ற பொருளிலும் பாரதி பேசுகிறார். அது தொடர்ந்து எழுதுறான் அந்த பாட்டுல. இதுவும் முக்கியமான இடம். வஞ்சனையின்றி பகையின்றி சூதன்றி வையக மாந்தார் எல்லாம் பஞ்சமென்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இதுல இந்த எப்படி தகவென்றாடோமல வந்து ஒரு கூட்டத்தை சேர்க்கிறானோ, அதே போல பாரதி நேரடியாக பேசக்கூடிய இடம். உரைப்பீர் என்கிறார். சில பாடல்கள் வந்து இப்போ வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வு
வாழ்வதற்கே என்றெல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலே பாரதி தன்னிலையிலே பேசுகிறார். சில இதுல வந்து படற்கையிலே பேசுகிறார், சில இதுல முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். இதுவும் வந்து ஒரு ஒரு அடிப்படை அளவுகோல் அல்லது அழகு. அதாவது ஒரு பாட்டை பார்க்கும்போது, இப்போ பாஞ்சாலி சபதம் எழுதுகிறான் அல்லது கம்பராமாயணம் இருக்கிறது என்று சொன்னால், அதுல வந்து கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. இது யாரோடு யார் பேசுகிறாருன்னு நீங்க புரிந்து கொள்வீர்கள். இது துரியோதனன் பேசுறானா, தர்மர் பேசுறானா, சகுனியா, அதுபோல கம்பராமாயணம் பேசும்போது யார் பேசுகிறார்கள், இலக்குவன் பேசுகிறானா, குகன் பேசுகிறானா, இது போலலாம் வரும். ஆனா இங்க நம்ம என்ன செய்யணும், பாரதியை படிக்கும்போது 1, 2, 3 இந்த பாட்டு முன்னிலையாக எழுதப்பட்டதா, அல்லது இது படற்கையாக எழுதப்பட்டதா, அல்லது தன்னிலையிலே அவன் நின்று பேசுகிறானா என்று பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த பாட்டுல இருக்கக்கூடிய முதல் ஸ்டான்ஸாலே வரும்போது, தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் என்கிறான். இல்ல தஞ்சமென்றே உரைப்பீர் என்பது என்ன பொருள் என்றால், சரணாகதி தத்துவத்தை சொல்றான். இதுல முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, பாரதி வந்து பல தெய்வங்களை பற்றி பேசுகிறார். ஆனாலும் எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்கள் ஆராதனை செய்யும் போது அதை தாண்டி ஒரு நிலையிலே செல்ல முடியாது. ஏகாகிரம் என்று சொல்லுவார்கள், ஏகாகிர சித்தம் சொல்வார்கள், இஷ்ட தெய்வம் என்று சொல்லுவார்கள். எல்லாம் என்ன அப்படின்னா, அப்ப இந்த தெய்வங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கிறதா என்றால் அப்படிலாம் பொருள் அல்ல. இதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், வி மஸ்ட் பி ஆல்வேஸ் போக்கஸ்ட். எப்படி வந்து ஒரு குவியாடி வழியாக சூரிய ஒளி படும் பொழுது அதற்கு அதற்கு ஆற்றல் மிகுகிறது, ஆற்றல் மிகுந்து அது ஒரு பஞ்சையை எரித்து விடும் என்று பார்க்கிறோம் எக்ஸ்பெரிமெண்ட்ல. அது போல அந்த குவிகின்றதே, அந்த மனம் குவிகின்ற நேரம், எண்ணங்கள் குவிகின்ற நேரம், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி குவிகின்ற நேரத்திலே தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம், அவளை சக்தி என்று குறிப்பிடுவோம். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மூன்று சொல்கிறான்: வஞ்சனையின்றி, பகையின்றி, சூதின்றி. இந்த மூன்று வார்த்தைகளை பாரதி ஏன் பயன்படுத்துகிறான் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் வந்து நின்று பார்த்து மேலே செல்வது. இதுக்கு நமக்கு பொருள் தெரிகிறது. வஞ்சனை என்றால் இதை எப்படி பார்க்கணும்? இந்த வஞ்சனை, பகை, சூது என்ற இந்த இந்த செயல்பாடுகள் வேகமா இருமிடுங்க, சரியாயிடும். மியூட் பண்ணிட்டு இருமிட்டு அப்புறம் அன்மியூட் பண்ணலாம். அதாவது இந்த வஞ்சனை, பகை, சூது என்பதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனா வாழ்க்கையிலே வஞ்சனை வஞ்சிக்கப்பட்டு, வாழ்க்கையிலே ஒரு பகையை சந்தித்து, வாழ்க்கையிலே ஒரு பகையை சந்தித்து, வாழ்க்கையிலே ஒரு சூதுக்கு ஆட்பட்டு அந்த அனுபவம் இருக்கிறதே, இந்த பின்னணியிலே வரக்கூடிய எழுத்துக்கள் என்பது வேறு. இப்படி பார்க்கும்போது பாரதி தன்னுடைய வாழ்நாளிலே பாரதி தன்னுடைய வாழ்நாளிலே எப்படிப்பட்ட வஞ்சனைகளை சந்தித்தான், எப்படிப்பட்ட பகைகளை சந்தித்தான், எப்படிப்பட்ட சூதுகளை பார்த்தான். இதைவிட முக்கியமான செய்தி, இந்த நாட்டிலே எப்படிப்பட்ட வஞ்சனைகள் இருந்தன, இந்த நாட்டிலே எப்படிப்பட்ட சூதுகள், பகைகள், பொய்மைகள் இருந்தன என்பதை பற்றி பாரதி என்ன நினைத்தான் என்பதை அவர் எழுதுறார். அத படிச்சு காட்டுறேன். பாரதிய கட்டுரைகள்
நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து throat is good. I am quoting பாரதி. எப்படிப்பட்ட பாதகர்கள் இருக்கிறாள் என்பதை தன்னுடைய ஒரு கட்டுரையிலே அவன் எழுதுகிறான். கொள்கையற்ற மானிட பதர்கள் என்று எழுதுகிறான். கொள்கை இருந்தும் அதன்படி நடக்க இயலாத மானிட பதர்கள் எல்லாம் படிச்சு பார்க்கணும், எழுதிட்டு போயிருக்கான். இம்மகா பாதகர்களால் நம் தேசத்திற்கு விளையும் தீமைகள் கணக்கில் அடங்கா. இப்போ பாரதி என்ன நினைக்கிறான், நீ தெய்வத்திடம் வேண்டும் பொழுது உனக்காக வேண்டுவதோடு சேர்ந்து இந்த இந்த நாட்டுக்காக வேண்ட வேண்டும். நாட்டினுடைய விடுதலைக்காக, சமுதாய நன்மைக்காக என்பதை இதில் பொருத்தி பார்க்க வேண்டும். ஏனெனில் இவர்களை பார்த்து அநேகம் அறிவில்லாத மனிதர்கள் செல்லக்கூடாத மார்க்கங்களில் சென்று விடுகிறார்கள். another important point. ஒரு தப்பான மனுஷன் இருந்தான்னா அவனால மட்டும் பிரச்சனை இல்லை, அவன் பின்னாலே பல பேர் செல்கிறார்கள். அதை பாரதி சுட்டி காட்டுறான். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் இன்றைக்கும் பார்க்கிறோம். ஏன் தலைவர்கள், தகுதியான தலைவர்கள் வேண்டும். தகுதியற்ற தலைவர்கள் இருந்தால் அவர் பின்னாடி பல பேர் போறான். அதை சொல்றான் பாரதி. பாதகர்கள் இருப்பது மட்டுமல்ல, அவர் பின்னால் பல பேர் செல்கிறார்கள். நமக்கு கொள்கை வேண்டுமே அல்லாது ஆள் வேண்டியது அவசியம் இல்லை. இன்னைக்கே பேப்பர்ல போடலாம், அந்த மாதிரி இருக்குது. நமக்கு கொள்கை வேண்டுமே அல்லாது ஆள் வேண்டியது அவசியம் இல்லை. ஒருவன் தான் பறையறையும் நல்லதோர் கொள்கையை விட்டுவிட்டு விலகி நடப்பானானால் அப்பொழுது நாம் அவனை கொண்டாடுவது மதியீனம். மொத்தம் ஒரு கொள்கை சொல்றான், இதை நான் காப்பாற்றுவேன், இதை நான் வாழ்த்துவேன், இது வாழ்க அது வாழ்கன்னு சொல்றான். ஆனா அதை பின்பற்ற மாட்டேன்னுங்கிறான். கொள்கை நல்லா இருக்கும், ஆனா அவன் பின்பற்றவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த கொள்கையை மட்டும் வைத்துக் கொண்டு தவறு செய்பவனை பின்பற்றுவது மதியீனம் என்கிறான் பாரதி. அவனை எவ்வகையாலும் நாம் இகழ்ச்சி செய்தே நடக்க வேண்டும். தான் குடிக்கும் காப்பிக்காகவும், ரெஃபரன்ஸ் டு காஃபி, பாரதி வாழ்ந்த நாள்ல காஃபி எவ்வளவு இருக்கு பாருங்க. தான் குடிக்கும் காப்பிக்காகவும், தான் தின்னும் சோற்றிற்காகவும், தான் உடுத்தும் ஆடைக்காகவும் ஒருவன் அருமையான கொள்கைகளை கைவிடுவானானால் அவனை மானிடரால் எந்த வகுப்பில் நாம் சேர்க்க முடியும்? அவனிலும் பதறான மனிதன் ஒருவன் இருக்க முடியாது. இதோட அழுத்தமா சொல்ல முடியாது. அவனிலும் பதறான மனிதன் ஒருவன் இருக்க முடியாது. அவன் சம்பந்தப்பட்ட மட்டில் கொள்கைக்கும் செய்கைக்கும் வெகு தூரம் இருக்கிறது. கொள்கைக்கும் செயலுக்கும் வெகு தூரம் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை எழுதுறா, இதை மாப்போசி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு இடத்துல. பாரத தேசத்தராகிய நாம் சகலவிதமான சுதந்திரங்களையும் இழந்து எங்கோ இருந்து வந்த ஒரு வெள்ளை நிற ஜாதியாருக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். நாம் 30 கோடி ஜனங்கள், அவர்கள் 2 லட்சம் கூட இல்லை. உலகத்தோர் எல்லோரும் இதை எங்கு எக்காலத்திலும் இல்லாத அற்புதம் என்று நினைக்கிறார்கள். இதனால் உலகத்தில் உள்ள மற்ற ஜாதியார்கள் நம்மை, அதாவது 30 கோடி அல்லது 3000 லட்சம் ஜனங்கள் அடக்கியாளும் ஆங்கிலேயர்களை மகாவீர சூரர்கள் என்றும் ஒப்பற்ற பலிஷ்டர்கள் என்றும் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் அதற்கு பதிலாய் நம்மிடத்தில் அவர்களுக்கு அவ்வளவு வெறுப்பும் மதிப்பு குறைவும் ஏற்படுகிறது என்று எழுதுகிறான். நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம்? 30 கோடி. அவன் 2 லட்சம் பேர். அது பாரதி எழுதுறார். இதை பார்த்துட்டு உலகத்துல ஆஹா, ஆங்கிலேயருக்கு வீர தீர சூரர்கள் யாரும் புகழலப்பா, இப்படி 2 லட்சம் பேருக்கு ஒரு 30 கோடி பேர் அடங்கி அடிமையா கிடக்கிறீர்களே என்று நம்ம மேல வெறுப்பு வருது அவர்களுக்கு என்று எழுதுகிறான். எப்படி பாருங்க, டேர்னிங் தட். அதுதான் சொல்றார் மாப்போசி அவர்கள் தன்னுடைய பாரதி சொற்பிலே அருமையாக குறிப்பிடுவார். இதை கண்டுதான் பாரதி வெறுப்பு எய்துகிறான். இதற்கு காரணம் வஞ்சனை, பயம், பகை, சூது. இதைத்தான் மறுபடி பாரதி எதிர்க்கிறான். அப்போ பாரதி எதை எதிர்க்கிறார் கேட்கலாம். சித்தர்கள் பாடல்கள் அல்லது பொதுவான பக்தி பாடல்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மனித உணர்வுகளை அதிகமாக பேசுகிறதா என்றால் இல்லை. அச்சமில்லை வரும். திரு நாவுக்கரசர் அச்சம் இல்லை என்று சொல்வார்கள், பவக்கடல் என்றெல்லாம் சொல்வார்கள். இப்படி இந்த வஞ்சனை கூடாது, பொய் கூடாது, சூதாது, இதெல்லாம் எழுதின காரணம் என்ன என்று சொன்னால், இந்த நாட்டிலே இவையெல்லாம் உலவிக் கொண்டிருந்தன. இதையெல்லாம் மாற்ற வேண்டிய பொறுப்பு
என்னுடைய பொறுப்பு என்று நினைத்தானே, அதனால்தான் அவன் மகாகவி. அதனால்தான் மகாகவி. இந்த உலகம் என்னது? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டக்காட்டிய பொறுப்பு எனக்கு. இந்த கிளாஸ்ல யாரா மானிட்டர்னு கேட்டா ஒரு பையன் வந்து கை காப்பான். ஆனா யாரும் கேட்கவே இல்லை பாரதி கிட்ட. அவனாகவே வரித்துக் கொண்டான். தான் வாழ்ந்த இந்த உலகம் எனது, இதற்கான பொறுப்பு எனது, இதற்கான கடமை எனது என்று தன்னைத்தானே வரித்துக் கொண்டானே. எனவேதான் மகாகவி. எனவேதான் அவன் பாடலில் இருக்கிற சொற்கள் அப்படியே தூக்கி போட முடியாது. அந்த சொற்களுக்கு பின்னால் இந்த பாரத மண்ணினுடைய சுமை அழிந்து கிடக்கிறது. இந்த பாரத மண்ணினுடைய சுவை தெரிகிறது. இந்த பாரத மண்ணினுடைய வரலாறு தெரிகிறது. இந்த பாரத மண்ணினுடைய பாசம் தெரிகிறது. ஆகவே இந்த பாடலை நிறுத்தி பார்க்கிறோம். ஆகவே இன்றைய தினம் இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு பூரா முடிச்சுடலாம் பார்த்தாலும் முடியல, பரவாயில்ல. ஆனா அடுத்த முறை ஆரம்பிக்கும் போது சுந்தராஜன் சார்கிட்ட சொல்லி நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த நெஞ்சுக்கினியால முடியும் போது எம்.எஸ். சுப்பலட்சுமி அவருடைய பாரத ரத்னா எம்.எஸ். அவர்கள் பாடிய அந்த நெஞ்சுக்கினியை கேட்கணும். ஆகவே இந்த அளவிலே இடையூறு இருமலாக நிறைய இருந்தாலும் பொறுத்து கேட்டருளி உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.